வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிபி அண்ணன் பப்பர் மூவி வந்து எஃப் மேரி கில் 2025 ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் காமெடி மூவி. அந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதுமே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறது த ஹெல்ஸ்பெல் டாட் கேஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸோட அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து ஈவான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அவங்க வந்து ஒரு பாஸ்ட் 8 இயர்ஸாக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க ஒரு போலீஸ்காரனை கூட. அந்த போலீஸ்காரனை வந்து இப்போ அந்த போலீஸ்காரனுக்கு வந்து நம்ம ஈவாவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு அந்த போலீஸ் அகாடமியில் இருக்கிற இன்னொரு போலீஸ் கூட வந்து ஒரு மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆகிற மாதிரி ஒரு போர்ஷனாக இருக்கும். அது இவங்க பார்த்துட்டு இவங்களுக்கு சரி நம்ம இதுக்கப்புறம் இப்படி இருந்தால் வேலைக்காவது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் டேட்டிங் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆன்லைன் டேட்டிங்கில் வந்து கிடைக்கிற ரேண்டமான பர்சன்ஸை டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த டைமில் அவங்க அந்த டேட் பண்ணுற அந்த சமயத்தில் வந்து ஸ்வைப் ரைட் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சீரியல் கில்லர் வந்து உருவாயிருப்பான். எப்படின்னா இந்த ஆன்லைன் டேட்டிங்கில் இருக்கிற பொண்ணுங்களோட ஒரு மாதிரி டேட் பண்ணி அவங்கள வந்து கொலை பண்ணுறது தான் இவனோட வேலையே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோனியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீரோனியை பயமுறுத்துறாங்க. ஒரு வேளை நீ வந்து ஆன்லைனில் பண்ணும்போது மேபி அந்த சீரியல் கிட்ட மாட்டிக்க போகிறது கொஞ்சம் பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு 2 பர்சன்ஸ் வந்து டேட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து அன்னோன்னு, இன்னொன்று வந்து இவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஓகேங்க, 2 பேரையும் டேட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்கு செக்யூரிட்டி கேமரா மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி கை வருவான். அவனையும் வந்து க்யூட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களே டேட் பண்ணுவாங்க. 3 பசங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஆட்ட டைமில் டேட் பண்ணிகிட்டு இருப்பாள். ஓகேங்களா, இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஸ்கூல் மெட் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. ஓகேங்களா, மீதி இருக்கிற 2 பேரையும் வந்து இவளுக்கு பிடிக்கும். ஸோ வந்து இவங்க 3 பேர்கிட்டையுமே அந்த சீரியல் கில்லருக்கான ஹிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது. இது எப்படி தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து இந்த சீரியல் கில்லிங்கை வச்சு ஒரு பாட்காஸ்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஊரில் புக்கை வச்சுட்டு அதை கேட்பாங்க. நம்ம ஹீரோனையும் அதை கண்டினியூவாக கேட்குற ஆள் தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனையும் வந்து இவங்க ஒரு ஹிண்ட்லையும் தேட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட கிளாஸ்மேட்டும் இன்னொரு ஸ்ட்ரேஞ்சருமே சரி 2 பேரும் சீரியல் கில்லர் இல்லைன்னு தெரிஞ்சுது. அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் அந்த செக்யூரிட்டி இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவங்களாம் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க அவன் சீரியல் கில்லரில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் வந்து செக் அவுட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் இவன் வீட்டுக்கு ஒரு பக்கத்தில் 2 வீடோ 3 வீடோ தள்ளியோ இருக்கிற ஒரு பொண்ணு செத்து போவாள். தென் அதுக்கு வந்து இவன் காரணமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமும் வந்து இவங்களுக்கு வரும். கடைசியில் இந்த சீரியல் கில்லர் யார், நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சாங்களா அப்படின்றது இந்த படத்தோட ஒரு கதையை. இந்த படத்தில் வந்து இதுவாக இருக்கலாம் அதுவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றுன்னா யோசிக்கும் போது இதெல்லாம் எதுவுமே இல்லை, வேறு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் கில்லர் வச்சுருப்பாங்க. அவனுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கும். ஸோ வந்து அந்த ரீசனும் அக்செப்டபுளாக இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் அது ஒரு ட்விஸ்ட்டாகவும் இருக்கும். எனக்கு அதனால தான் இந்த படம் வந்து எனக்கு கிளைமேக்ஸில் என்னடா படம் இப்படியே மாறி போகுது, எவன் தாண்டா அப்படின்னு சொல்லும்போது இவன் எவனுமே இல்லை அவன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு பாம்பு ஒன்று போட்டாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் மூவி. அதனாலேயே இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 தருவேன். இந்த மாதிரி மூவியை பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சொன்னோம் படி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.